அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்குறது என்னென்னா, இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த மாடு என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த பகுதி வந்து திண்டுக்கல் பேருந்து நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்பென்சர் காம்பவுண்டு அப்படின்ற ஒரு பகுதி. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆம்புலன்ஸோட முன்பக்கம். அதுக்கும் இந்த மாடுக்கும் என்ன சம்மந்தம்? ஆயுத பூஜை மாதிரி ஏதாச்சும் விசேஷ காலங்களில் பூக்கள் வச்சாங்கன்னா, இல்லை வாழை மரம் கட்டியிருந்தாங்கன்னா அதை போய் இந்த மாடுகள் திங்கிறது வழக்கமான ஒரு செயல்பாடாக இருக்கும். ஆனால் அது இல்லாமல் இது எதை திங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் எல்லா வாகனங்கள்லேயும் திருஷ்டிப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலை செய்வாங்க. அதாவது வந்து முடியினால் செய்யப்பட்ட கயிறு, முடியவே அப்படியே கயிறு மாதிரி திரிச்சிருப்பாங்க. திரித்து அதில் சங்கு கோர்த்து அதை வந்து சங்கு கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க, திஷ்டி கயிறுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பெரும்பாலும் எல்லா மோட்டார் வாகனங்கள்லேயும் அது இருக்கும். அப்படி ஒரு சங்கு கயிறை தான் அவங்க இந்த ரேடியேட்டர் கவரில் போட்டிருக்காங்க. ரேடியேட்டர் கிரில்லில், அந்த ரேடியேட்டர் கிரில்லில் இருக்கக்கூடிய அந்த கயிறை தான் அந்த மாடு அப்படி கடித்து இழுத்து திங்கிது. அது கடித்து இழுத்ததில் அந்த கயிறில் கட்டி இந்த சங்கெல்லாம் நொறுங்கி கீழே கிடக்கிறதையும் பார்க்கலாம். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக திங்கிது பாருங்கள். இது ஒரு கயிறு, அதாவது முடியினால் செய்யப்பட்ட கயிறு, அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக மென்று திங்குது. கூந்தல்லையே இயற்கையாக மனம் இருக்கா இல்லையான்றது தான் பழங்காலத்து பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ இயற்கையிலேயே சுவை இருக்கா இல்லையான்றது தான் இதோட பிரச்சனையாக இருக்கும் போல் இருக்கு. அதி தீவிரமாக திங்குதுங்க. பாருங்க என்ன ஸ்பீடு. இந்த அளவுக்கும் ஒரு வந்து மோட்டார் வாகனம் அதில் கட்டியிருக்க திஷ்டி கயிறுனால சரியாக போச்சுங்க. இதே ஒரு சாமியாரும் சடா முடியும்னா நினச்சி பாருங்கள். பாவம் அவர் ஆண்டவன் தான் காப்பாற்றணும். அமாவாசை ஏகாதசின்னு லேடிஸ் யாராச்சும் சடையோட அகத்திக்கீரை கொடுக்குறோன்னு பக்கத்தில் விட்டாங்கன்னா அவங்க நிலைமையை நினச்சி பாருங்கள். அதில் எப்படி என்ன தான் விரட்டி விட்டாலும் அது போகிற மாதிரி இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிறகு அதை தான் கேட்கணும். நல்லா சவஞ்சு திங்குது. அது வாயில் பாருங்கள், எவ்வளோ எச்சி நுறையா ஊற்றுது பாருங்கள். நல்லா ஜொல்லு அடியுது. நல்லா டேஸ்ட் பண்ணி திங்கும் போது தின்னுக்கட்ட குடும்பம் மாதிரி தின்னுக்கட்ட மாடாக இருக்கும் போது. அதே மாதிரி வாங்க, அடுத்து வந்து இது ஒரு ஆட்டோலையும் முன்னாடி வந்து சங்கு கயிறு கட்டியிருக்காரு. அது பாருங்கள், விடுதான் பாருங்கள் எவ்வளோ ஜொல்லு. அதுலேயும் ஆட்டோலையும் ஊற்றி விட்டுருச்சு. நல்லா ஜொல்லு விடுது. நல்லா டேஸ்ட் அப்படி இருக்கும் போது. அந்த மாட்டையும் அந்த ஆட்டோ டிரைவரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சுமோ பைலான் பக்கத்தில் ஓமக்குச்சி நரசிம்மன் சார் மாதிரி சன்னமாக இருக்கார் ஒரு பாவம். அது இருக்கிற சைஸுக்கும் வெயிட்டுக்கும் இந்த ஆட்டோ டிரைவருக்கு அது பயந்துடவா போகுது. அவரும் பாவம் விரட்டி விரட்டி பார்க்குறாரு, போக மாட்டேங்குது. பாருங்க, விரட்டிட்டு போகிறாரு, பின்னாடியே விரட்டிட்டு போகுது பாருங்கள். திண்டுக்கல் பேருந்து நிலையம் பகுதிகள்லையோ இல்லை டவுன் பகுதிகள்லையோ நீங்கள் வாகனத்தை இப்படி கயிறோடு நிப்பாட்டினீங்கன்னா இது இப்படி தான் திங்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்து நிப்பாட்டிக்கிங்க. அதே மாதிரி தலையில் ஏதாச்சும் அஜாக்கிரதையாக வண்டியில் சாஞ்சிட்டே தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது கடிச்சு இழுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பார்க்கல. அதை இருந்தாலும் அது மாடு தான், என்ன இருந்தாலும் விலங்கு தான். அது மனுஷன்கிட்டேருந்து கொஞ்சம் நம்ம, அதாவது விலங்குகிட்டேருந்து மனுஷன் தள்ளி நிற்கிறது தான் பாதுகாப்பு. ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஆனதுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட்டோ மருத்துவ செலவு பண்ணியோ அது பிரயோஜனம் இருக்காது. பார்த்து கவனமாக நடந்துக்குங்க. பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். இந்த மாட்டுக்கு புல்லை போட்டு ஒழுங்காக வளர்த்துருந்தாங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்திருக்கும். இது பாவம் வாயில்லா ஆச்சுவேன். இது பாவப்பட்டு இறக்கப்பட்டு நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது, அடிச்சும் விரட்ட முடியாது. நம்ம பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்க வேண்டியதான். மீண்டும் அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. நகராமல் அங்கேயே நின்றுட்டுருக்கு. இன்னும் திரும்பி வர பார்க்குது. இன்னும் பாக்கி எது இருக்குமோ? சரி, நம்ம தள்ளி நின்றுக்குருவோம்.